புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தேன் ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ், அதை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா என்னோட ஓவரால் ஒப்பீனியன் என்ன, இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, என்னோட ஓவரால் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல போனால் இது வந்து வேல்யூ ஃபார் மணி, நல்ல ப்ராடக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜிபிஎஸ் இல்லாத வாட்சஸ் அவ்வளோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் நம்ம போயிட்டு வரக்கூடிய அந்த ரூட் மேப்பிங் இந்த மாதிரியான ஏரியாலெலாம் ரொம்ப சொதப்போம். பட் நீங்கள் கையில் ஃபோன் கேரி பண்ணிட்டு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாட்சுக்கு தைரியமாக போகலாம். ஸோ வியர் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்களும் சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு உள்ள மேப் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உள்ள வந்து இப்போது ஹார்ட் ரேட் அண்ட் SpO2 வந்து அது மானிட்டர் பண்ணுது அப்படின்னாலும் வாட்சை நம்ம கழட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஏன்னா முன்னே இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம வாட்சை கழட்டினாலும் அது பாட்டு துடிச்சிட்டு இருக்கு, செம கடுப்பாக இருக்குது, சைடில் எங்கேயாவது ஓரமாக வச்சோன்னா அது பாட்டு நைட் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கிடையாது. பில்டு குவாலிட்டி தாறுமாறு. ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டல் பில்டு குவாலிட்டி ஒரு தடவை வந்து ரொம்ப மோசமான ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. அந்த இம்பாக்டோட ஒரு சோடு கூட தெரில. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல பில்டு குவாலிட்டி. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம புல்லட்டு வண்டி ஹேண்ட்பேரில் தட்டிடுச்சு டம்முன்னு. அந்த ஹேண்ட்பேரில் இருந்த ரஸ்ட் இருக்கும் இல்லையா கார்னரில், அந்த ரஸ்ட்லாம் இதில் ஒட்டியிருந்தது அந்த ஃப்ரேமில். இப்படி லைட்டாக தொடச்சி பார்த்தா காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் நடந்த மாதிரி தெரியவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியும் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்போ அப்படியே ஃப்ரண்ட் ஃபேஸிங், அதாவது டிஸ்பிளே ஃபேஸிங்காக கீழே விழுந்துன்னா உடையுமானா தாராளமாக உடையுங்க. சரியா, எந்த ஒரு வாட்சாக இருந்தாலும் ஃபோனாக இருந்தாலும் சரி, என்ன உருட்டினாலும் அது கரெக்டாக ஒரு பாயிண்ட்டாக விழுந்துருச்சுன்னா உடையிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். LCD பேனல் தான் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஸோ நைட் டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரைட்னஸ் இருக்கலே மினிமல் ஆக்கிக்கணும். அண்ட் ரிஸ்ட் ஜெஸ்டர் மாதிரியான விஷயங்களை டிசேபிள் பண்ணிக்கணும். அண்ட் முடிஞ்சால் டேப் டு வேக்க கூட நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நைட் டைம்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா தூங்கும்போது சப்போஸ் நீங்கள் ஸ்லீப் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அதுவும் நல்லா இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா, ஸோ ஓவராலாக பார்க்க போனால் எனக்கு வந்து 2800 ரூபாய்க்கு இது ஒர்த்தா ப்ரோன்னு கேட்டால் தாராளமாக ஒர்த்து தான். அதுவும் முக்கியமாக அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் கேரி பண்ணிட்டு போகிற ஆளாக இருந்தால் இது தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதில் என்ன இடம் பார்த்தீங்கன்னா GNSS அப்படின்னு வருங்க. ஸோ நீங்கள் இப்போ அவுட்டோர் ஆக்டிவிட்டி வாக்கிங்கோ ரன்னிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஃபோனில் இருந்து அந்த டேட்டாவை அதை எடுத்துக்கும். ஸோ அது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மொபைலுக்கு எப்படி டவர் வச்சிருப்பாங்கல்ல, டவர் ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்டர் இருக்கும். அந்த 4 பாயிண்டர் லோட் ஆகும். அது கம்ப்ளீட்டாக வந்து பொசிஷன் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த 4மே க்ரீனாக மாறிடும். க்ரீனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் கோ அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் எங்கேயாவது ஃபெயில் ஆச்சா ப்ரோ, எங்கேயாவது நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஃபெயில் ஆச்சா அப்படின்னா, ஃபோனில் இருந்து டேட்டா எடுக்கிறனால ஃபெயில் ஆகலை. இதுவே ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட் இருக்கக்கூடிய வாட்சை கூட நீங்கள் எடுத்துகிட்டு மெட்ரோவில் வந்து இப்போ மேலே ஓவரால் நிறைய பிரிட்ஜ் ஃப்ளைஓவர்லாம் நிறைய போகுதுன்னு, அதுக்கு கீழே நம்ம போகும்போது சிக்னல் வந்து மிஸ் ஆகும். ஏதாவது சப்வேக்குள்ளே போயிட்டு வரும்போது சிக்னல் மிஸ் ஆகும். ஸோ இதில் அந்தளவுக்கு மிஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆகலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபோனோட ரிசப்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வாட்ச் பண்ணுறதோட ஃபோன் வந்து ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணுறதுனால, ஃபோனில் இருக்கிற டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்பயுமே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த ரூட்டு மேப்பு மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்லிடுறேன். இப்போது நமக்கு கேலரி கவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் முக்கியம் இல்லையா. இப்போ நமக்கு செடன்டரி ரிமைண்டராக இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதுக்கான ரிமைண்டராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களே நீங்கள் வச்சுக்க முடியும். அது தவிர என்னென்னா, நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட மெயின்டெனன்ஸ் கேலரின்னு ஒன்று போனாகும் இல்லையா, அதை ஓரளவுக்கு காட்டுதுங்க. இருக்கலையே சூப்பராக காட்டுதுன்னு நான் சொல்ல வரல, ஓரளவுக்காவது அந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2800க்கு ஒரு வாட்ச். அந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ரிலவெண்ட்டாவோ இல்லாட்டி ஒர்க் அவுட் நம்ம இண்டோர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலோ வெயிட் ட்ரைனிங்கோ ஃப்ரீ ஸ்டைலோ பண்ணாலோ ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா அண்ட் அதே சமயம் உங்களுக்கு ஸ்டெப் கவுண்ட்டு, ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நார்மலாக 8000-10,000 ரூபாய்க்கு நம்ம வாட்ச் வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த வாட்சுக்கு நிகராக நிறைய விஷயங்களும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா லைவாக சொல்ல முடியும். இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்டெப் கவுண்ட் வந்து இப்போ ஃபால்ஸாக இருக்காதா ப்ரோ, எப்படின்னா இப்போ வந்து நான் வண்டியில் போகிறேன் அப்போ கவுண்ட் ஆகாதா, இல்லாட்டி நான் வந்து பஸ்ஸில் போகிறேன் கவுண்ட் ஆகாதானா, அட் டைம்ஸ் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் ஆக தான் செய்யும். சரியா, மார்ஜின் ஆஃப் எரர் ஆனால் ரொம்ப மினிமல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் மினிமல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை நல்லாவே மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடிலாம், ஆப்பிள் வாட்ச்லேயே உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கவுண்ட் ஆக தான் செய்யும். ஸோ எல்லா வாட்ச்லேயுமே வந்து வண்டி ஓட்டும் போதோ கார் ஓட்டும் போதோ நமக்கு ஃபால்ஸ் கவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் இருக்கலே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இந்த வாட்சில் என்ன அப்படின்னா, இவங்க கிளைம் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1 hour அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 1 minute ஒன்ஸ் ஹார்ட் ரேட்டு SpO2 மாதிரியான டேட்டாலாம் நீ எடுத்துக்க அப்படின்னு கண்டினியூஸ் மானிட்டரிங்லேயே கூட இருந்துக்க அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் பெர்மிஷன். இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் அப்படி யூஸ் பண்ணல, ஒரு கேப் விட்டு பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். 10 minutes இந்த மாதிரி நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். உள்ள போய் நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் மோர் தென் எனஃப்.
இப்போ சொல்லப்போனால் 60 கிலோமீட்டர் சைக்கிள் ரைட் போயிட்டு வரும்போது எனக்கு எவ்வளோனா 4-5% தான் பேட்டரி ட்ரெயின் ஆச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஜிபிஎஸ் இதில் இல்லை, இது வந்து ஃபோனில் இருந்து தான் டேட்டாவை எடுக்குதுங்கிறனால அதுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. வெறும் ஹார்ட் ரேட்டும் எஸ்பி ஓட்டுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வேறு எதுவுமே இதுக்கு டேட்டாவே தேவையில்லையே. மீதி எல்லா டேட்டாவும் ஜிபிஎஸ் ரிலேட்டடு. நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் இந்த டேட்டா எல்லாமே மொபைலில் இருக்கிற ஜிபிஎஸை பேஸ் பண்ணி தான் இது எடுக்கும். ஸோ அதனால் இவ்வளோ தான் பேட்டரி ட்ரெயின் ஆகுது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ ஓவராலாக வந்து பேட்டரி ஃப்ரெண்ட்லியா? எஸ். டிஸ்பிளே எப்படி ப்ரோ இருக்குது? செம பிரைட்டாக இருக்குது. அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாமே ஓகே. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு தாறுமாறு. அப்புறம் ஓவரால் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மீடியா கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், குவிக் டாகிள்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஃபோன் கால் ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபோன் கால் அப்படின்னும் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நான் பேசும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்கும்போது ரொம்ப லவுடாக இல்லை. சரியா, நான் ஃபுல் வால்யூம் வச்சாலும் கூட ரொம்ப லவுடாக எனக்கு இல்லை. இந்த ரூமில் நான் இப்போ வந்து உங்களுக்கு டெமோ மாதிரி கட்டுறேன்னு வைங்களேன், அது உங்களுக்கு நல்ல சவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அவுட்டோரில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு லவுடாக ஃபீல் ஆகாது. ஸோ அது ஒன்று வந்து ட்ராபேக் மாதிரி ஃபீல் ஆகும். மோஸ்ட்டாக எல்லா வாட்சஸ்லையுமே எந்த அளவுக்கு லவுடாக இருக்குங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ தான் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 புது ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டாக. ஸோ இது வந்து அப்போ என்னன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு அட்டன் பண்ணி இந்த அளவுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா நல்லா கேட்கும். ஸோ இப்போ சிக்னலில் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாருன்னு போது அட்டன் பண்ணி ஜஸ்ட் அவர் பேசுகிறத டக்குன்னு கேட்டு ஆன் தி வேலை தாண்டா இருக்கிறத வந்துடுறேன் இப்படி சொல்கிறதுக்குலாம் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா இல்லை அந்த ட்ரிபிள் மைக் வச்சுருக்காங்க இல்லையா, நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு, அதாவது கால்ஸ்க்காக. அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறது நல்லா கேட்குது. ஸோ நம்ம பேசுகிறது அவங்களுக்கு நல்லா கேட்டுருது, அவங்க பேசுகிறதும் இங்கே நல்லா தான் வருது. ஆனால் என்வரான்மெண்டல் நாய்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கம்மியாக கேட்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஓவரால் ஹைப்பர் ஓஎஸ் எப்படி ப்ரோ இருந்தது? ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹைப்பர் ஓஎஸ் மாஸ் பண்ணிச்சிங்க. செம்ம ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்கு, வேறு லெவலு. எங்கே போனாலுமே அந்த ஸ்மூத்னஸ் வந்து டாப் நாச்சாக இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாமி டீம் வந்து சீரியஸாக இந்த இடத்துல சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மீடியா கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், கேமரா ஷட்டராக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் போய் பார்க்கும்போது சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் நம்மளால் லைட்டாக டியூன் பண்ண முடியும், லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸ் மாற்றலாம், பொசிஷன் மாற்றலாம், அந்த மாதிரி தான். நீங்கள் அதுக்காக அந்த இப்போ ரவுண்டாக ஒரு ரிங் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரிங் உள்ள வைக்கலாமா, அந்த அளவுக்குலாம் கஸ்டமைசேஷன் கிடையாது. ரவுண்டாக ஒரு ரிங் இருக்குன்னா அதோட கலரை மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கஸ்டமைசேஷனை வந்து இவங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் டெய்லி நான் சொன்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1 வீக்குக்கு மேலே பேட்டரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு அது எடுத்துக்குதுங்க 1.5 மணி நேரத்துக்கு மேலே பொறுமையாக சார்ஜ் ஏறுது. மணிக்கணக்காக ஏறிட்டு இருந்தது. நான் லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணேன். ஸோ பொறுமையாக சார்ஜ் ஏறிட்டு இருந்தது. அந்த மேக்னெட்டிக் போகோ பின் கனெக்டர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் ஏறுறது பொறுமையாக இருக்குங்க. நம்ம வெயிட் பண்ணணும். 2-3 தடவை நான் என்ன நினச்சிட்டு தெரியுமா, நார்மலாக மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் போய் பார்த்தோன்னா என்ன இருக்கும், 10-15% ஏறி இருக்கும். இப்போ ஆப்பிள் வாட்சே எடுத்துக்கோங்களேன், அரை மணி நேரத்தில் உங்களுக்கு 80% ஏறணும். ஸோ 30 மினிட்ஸில் 80% ஏறணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷன். நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, 120 வாட், 80 வாட், 90 வாட், 67 வாட்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் சல்லுன்னு ஏறுதா, டக்குன்னு போயிட்டு அப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு அந்த வாட்ச் எடுத்து பார்த்தா என்ன இது 2% கூட ஏறலையே, அந்த மாதிரிலாம் சில சமயம் தோணிருக்கு. இந்த மைண்ட் வந்து அப்படி என்ன ஆகிடும்னா 5 நிமிஷம்னு சொல்கிறதுனா 1 மினிட்னு கூட வைங்க, கனெக்ட் பண்ணிட்டு எடுத்து பார்க்குறது, அதுக்குள்ளே ஏறிடுச்சான்னு. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறாது, கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு ஏரியாவில் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னன்னா சார்ஜிங் டைம் அதிகம், பட் பேட்டரி லைஃப் அது கிரேசி. பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிரேசியாக இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஃபோன் கால், அக்கேஷனல் கால்ஸ், சிச்சுவேஷன் பேஸ்ட், அதுக்கு ஓகே. நல்ல டிஸ்பிளே, அவுட்டோர்லேயும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, ஓகே. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன், கையில் ஃபோன் கேரி பண்ணிட்டு போவேன், ஓகே. அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ், ஷட்டரு, மீடியா கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே. அலாம், ஏன்னா இப்போது யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோன் வந்து ஓரமாக நீங்கள் வச்சுட்டீங்க, நீங்கள் படுத்து அப்படியே பாயில் படுத்து பரப்பான்னு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அங்கே ஃபோன் அடிச்சதுன்னா இங்கே தலைவர் உடனே ரிங் அடிக்க தான் போகிறாரு. ஸோ அது எப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அங்கே ஃபோனில் அலாரம் அடிச்சதுன்னா ஃபோன் அலாரம் உங்களுக்கு இங்கே வாட்ச்லேயும் அடிக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ ஃபோனோட ரொம்ப சிங்க்டாக இருப்பாப்பில், ரெட்டை கதிரியே தான், ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த வாட்ச் ஓவரால் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், என்ன தான் எல்சிடி பேனலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா சைனீஸ் வாட்சும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க வந்து அந்த ஹைப்பர் வாய்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள கொண்டு வந்தனால வாட்ச் வந்து சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலை. ரெண்டாவது என்னென்னா ஸ்ட்ராப் மாதிரி, இந்த ஸ்ட்ராப் ஏன்னா முக்கியமான விஷயம் ஸ்ட்ராப்பில், இந்த ஸ்ட்ராப்பை வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் இருக்குது. அண்ட் இதனால் இது அலர்ஜி மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கேமரா ஷட்டராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு ஷாமி ஃபோனில் யூஸ் பண்ணால் பக்காவாக வேலை செய்யுதுங்க. அதுவே ஒரு சாம்சங் ஃபோனில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதில் ஜூம் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வாட்சோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா ஆப்புங்க. இந்த மீ ஃபிட்னஸ் ஆப் இது வேறு லெவலில் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் டேட்டா பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ரீஃபைண்டாகவும் இருக்குது. காம்படிஷனுங்கிற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். பட்
யாரெல்லாம் மீ வாட்ச் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அதனால தான் இன்வைட் பண்ண முடியல. மேபி நம்ம பார்ப்போம். இதை நான் வந்து ட்விட்டர்லையோ இல்லாட்டி வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ நான் அந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்ப்போம். நம்ம ஜாலியாக டெய்லி வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்மளால் நடக்க முடியுது, நம்மளுக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஹெல்த்தியாக இருந்துப்போம். ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு மேப் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும். அண்டு ஓவரால் டேட்டாலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ நேரம் நீங்கள் போயிருக்கீங்க, ஸோ அந்த டைமில் உங்கள் ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கிலோமீட்டருக்கும் பேஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓவரால் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நல்லா தாங்க இருக்குது. இவங்க ஷோகேஸ் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தூரம், அதாவது நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா கூட 5% தாங்க ட்ரெயின் ஆகுது. அப்புறம் இதில் காட்டுறதெல்லாம் நல்லா இருக்குல்ல, காட்டும் விதம். ஸோ இது வந்து எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. அதனால தான் ஒரு 8 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டேன். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்போயுமே அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா தான் நம்மளால் ஒழுங்காக அடுத்த நாள் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸாக ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ரெட்மி வாட்ச்லாம் வச்சில்ல அப்படின்னும் போது உங்கள் ஃபோனில் மீ ஃபிட்னஸ் ஆப் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபோனை வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிவைஸ் உள்ள போனீங்கன்னா நீங்கள் நம்ம வாட்ச் பார்க்க முடியும். ஸோ வாட்சில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, ப்ளஸ் வாட்ச் ஃபேஸஸ் மேனேஜ் பண்ணணும்னா பண்ணலாம். அப்புறம் ஆப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அனாயிங்காக இருக்கும்ட்டு தான் நான் அதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இன்கமிங் கால், பேக்ரவுண்ட் பர்மிஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். அலாம், டாஸ்க் ரிமைண்டர்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். வெதரு, அப்புறம் ஃபேவரட் கான்டாக்ட் இதெல்லாமும் பண்ணி விட்டாச்சு. ஸோ மோர் ஓவர் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வர கான்டாக்ட்ஸை வந்து இப்போது ஃபோனில் இருக்கிற ஃபோன் புக்கை நான் அப்படியே காட்டலாமான்னு ஒரு பெர்மிஷன் இருக்குது. நீங்கள் அதை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நேமோட காட்டும். சரியா? அப்புறம் ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, பிளட் ஆக்சிஜனு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எனேபிள் பண்ணி விடணும். இப்போ ஸ்டாண்ட் வந்து நான் எனேபிள் பண்ணி விட்டேன்னா டிஎன்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டேன். டிஎன்டி வந்து நீங்கள் தேவைன்னா பண்ணலாம். எப்படின்னா, நான் டெய்லி மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அப்போ எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் டிஎன்டி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லா ஆப்ஷனும் ஒர்த்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஓவரால் அப்ளிகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் சிங்க் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி சிங்கிங் நான் வந்து ஸ்டாவாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாவை தவிர கூகுள் ஃபிட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். கனெக்ட் கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு ஸ்டாவாக்கு கொடுத்துருக்கனால டிஸ்கனெக்ட்னு தான் இருக்குது பாருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டாவால் கனெக்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் அப்ளிகேஷன் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உண்மையாக சொல்ல போனால் 5000 ரூபாய் கீழே ஒரு வாட்சை யூஸ் பண்ணும்போது ஜிபிஎஸ்ஸே இல்லைனாலும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த ரெட்மி வாட்சில் தான். ஸோ நீங்கள் ஏதாவது வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்குனா ரொம்ப திருப்திகரமான வாட்சாக இருந்தால் அது என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதிலிருந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவபுரணி பார்க்கலாம். பை.